ஃபேட் பைக் மார்க்கெட், இந்தியாஸ் மோஸ்ட் டிமாண்டட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் எவால்விங் மார்க்கெட். இந்த மார்க்கெட் இவ்வளோ ரேப்பிடாக எவால்வ் ஆகிறதுக்கான ரீசன் என்ன? மக்கள் ரேஸ் லுக்கிங் பைக்ஸ் மேலே வச்சிருக்கிற கிரேஸ் தான். 150cc ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங் ரேஸ் பைக்ஸ்க்கும் 500 to 650cc இருக்கக்கூடிய மிட் ரேஞ்ச் ட்ராக் டூல்ஸ்க்கும் மக்கள் கொடுக்குற அந்த வரவேற்பை பார்த்து தான் எல்லா கம்பெனியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்களோட பைக்ஸ் லைனப்பில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா பிராண்ட்ஸும் மினிமலிஸ்டிக் அப்டேட்ஸ்லேருந்து ஆரம்பித்த மேக்ஸிமம் எஃபர்ட்டாக ஒரு புதிய பைக்கை லான்ச் பண்ணுற வரைக்குமான விஷயங்கள் இந்த ஃபேட் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபேட் மார்க்கெட் இட்ஸ் அ வார். இந்த வாரில் 2024 RR310 புதுசாக என்ன பேக் பண்ணியிருக்காங்க, அப்படி இந்த வாரில் தாங்குற அளவுக்கு அவங்க கிட்ட என்ன இருக்குது, புதுதாக இந்த பைக்கில் என்ன விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி coming to the most important question. Hello everybodies, how are you all? ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலில் பைக்ஸ், கார்ஸ், பைக் ஆக்சரிஸ் அண்ட் கார் ஆக்சரிஸ் பற்றி ரேண்டமாக வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிடிச்சா நீங்களே பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு த வீடியோ. The Maxi Sport, let's rev it. RC390, Ninja 300 மாதிரியான பைக்ஸ் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இருந்த அந்த 300 to 400cc ஃபேட் பைக் மார்க்கெட்டை ஒரு இந்தியன் பிராண்ட் பிடிக்கணும்னு அன்னைக்கு முடிவெடுத்துச்சு. அந்த இந்தியன் பிராண்ட் கிட்ட ஒரு சுறாமீன் இருக்குது அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே தெரியல. அந்த சுறாமீன் தான் RR310. RR310 முதல்ல வெளிவந்த போது புதிய ஸ்டைலிங், நியூவல் லுக்கிங், டிஎஃப்டி டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மக்கள் கிட்ட ஒரு பெரிய பிரபல்யத்தை பெற்றுச்சு. ஆனால் அந்த பைக்கே சீக்கிரத்தில் YB இன்ஜின்னாலையும் லோ கைண்ட்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ்னாலையும் சீக்கிரமாக அந்த பைக்கை பற்றி தவறான கருத்துக்கள் வெளியில் வர ஆரம்பிச்சிது. ஸோ 2024 RR310 என்னத்தை புதுசாக பேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 312cc இன்ஜின் coming with 4-stroke 4-valve BS6 compliant liquid cooled single cylinder unit that produces 38 bhp at 9800 rpm and 29 Nm of peak torque at 7900 rpm. இது sport and track மோடில் 30 bhp at 7600 rpm and 26.5 Nm at 6700 rpm அர்பன்லேயும் ரெயின்லேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6-speed gear boxோட 7 plates கொண்ட வெட் மல்டிப்ளேட் கிளச் along with a slip and assist one. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் கிளச் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது, கியர் பாக்ஸ் அந்தளவுக்கு கிளங்கி இல்லை, இட்ஸ் ஓகே தான். பைக்கோட பிக்கப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் ஓகேஷ். இந்த ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் ஒன் ஆஃப் தி குட் பர்ஃபார்மிங் பைக்னே நம்ம சொல்லலாம். பட் த ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின் அங்கே தான் மேட்ரே இருக்குது. இந்த டீல் பிரேக்கரை பற்றி தான் நம்ம ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம். இதனால் இந்த பைக்கோட வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. இந்த இன்ஜினில் ஒரு அப்டேட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லி மக்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்க. பட் RR310 இஸ் அப்டேட்டிங் இன் நியூ எரா ஏரோடைனமிக்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா 0 to 100 in 6.74 seconds. இது ஒரு நல்ல ஃபீட் தான். 0 to 100 6.74 செகண்ட்ஸில் எதில் அர்பன் மோடில் செய்யும். இந்த பைக் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் ரோயிங் பைக்னு நம்ம சொல்லலாம். ஸ்ப்ளிட் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம் ஒரு ஈஸி டு ஹேண்டில் ஃப்ரேமாக இருக்குது. இந்த பைக்கில் பல வருஷமாக ஆரம்பத்திலேருந்தே இந்த ஃப்ரேம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பைக் கொஞ்சம் நிம்பிளாக இருக்கிறது மட்டுமே இல்லாமல் ட்ராக்கில் வேற லெவல் சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸை நம்மளுக்கு கேரண்டி பண்ணுது. இன்வெர்டட் கேட்ரிட்ஜ் ஃபோர்க்ஸ் அட் ஃப்ரண்ட் அண்ட் 2mm அலுமினியம் டைகா ஸ்விங் ஆர்ம் அட் ரியர். பேசிக்காக என்ன கான்செப்ட் அப்படின்னா இந்த 2-arm அலுமினியம் டைகா ஸ்விங் ஆர்ம் அப்படிங்கிறது பைக்கோட ட்ராக்டபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் பெட்டராக வச்சிருக்கு. பைக்கோட மெனூரபிலிட்டியை அது இன்னுமே அதிகப்படுத்துது. ரியர் எண்ட் நம்ம சொல்கிற பேச்சை அந்த இடத்துல கேட்கும். அண்ட் இன்வெர்டட் கேட்ரிட்ஜ் ஃபோர்க்ஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ரீலோடையும் இனர்ஷியா அண்ட் ஜிரோஸ்கோபிக் எஃபெக்டையும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த பைக்கில். இதோட லுக் இன் அப்பீலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட கிளச் வேரியன்ட் கம்ப்ளீட்லி ஓப்பனாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை ஒரு ரேஸ் பைக் மாதிரி நம்ம கண்ணுக்கு காட்சி அளிக்க வைக்குது. LED ஃப்ரண்ட் அண்ட் ரியர் லேம்ப்ஸ் இதில் எல்லாமே LEDயில் இருக்கிறது இந்த பைக்குக்கு ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஃபீச்சராகவே இருக்குன்னு சொல்லலாம். 5-inch TFT கிளஸ்டர், நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி ஒரு TFT கிளஸ்டர் இந்த பைக்கில் எக்விப் பண்ணியிருக்காங்க. இந்த TFT கிளஸ்டர்னாலேயே இந்த பைக் ஒரு பெரிய ஃபேன் பேஸே சம்பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த வெர்டிகல் TFT கிளஸ்டர் மற்ற பைக்ஸில் இல்லாத மாதிரியான ஒரு புதிய யூனிக் ஃபீச்சராகவே இருக்குது. இந்த பைக்கில் அதை நம்ம ஒரு யூனிக் ஃபீச்சராக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. 110/70/17 section tubeless Michelin Road 5 tire at front and 150/60/17 section tubeless Road 5 tires at rear. Michelin Road 5 is known for sheer grip and comfort. ஆனால் இந்த டயர் பொறுத்த வரைக்கும் இதோட லாங்கிவிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த டயர் ரோடுக்கு சூப்பர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் சூப்பர் கிரிப்பியாக இருக்கும். என்ன டயர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரவுண்டடாக இருந்திருந்ததுன்னா இந்த பைக்கு அது இன்னமே பெட்டராக இருந்திருக்கும். ஃப்ரண்ட் டிஸ்க் பெட்டல் டைப் 300mm equipped with ABS and rear disc 240mm பெட்டல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இந்த பைக்கில் குறை சொல்வதற்கு எந்த விதமான விஷயமும் இல்லை. நீங்கள் பிரேக்கை தொட்டிங்கன்னா அந்த இடத்துல இது சொன்ன பேச்சை கேட்கும். 180mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அண்ட் 174 kg தான் கர்வ் வெயிட்டு. 180mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டீசெண்டான விஷயம். அவ்வளோ ஈஸியாக தரையில் எங்கேயும் தட்டாது. முக்கியமாக அந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் அது தட்டவே தட்டாது. நிறைய பைக்ஸில் இந்த கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தட்டுறதுனால எல்லா கஸ்டமருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்துட்டு இருந்தது.
பட் இந்த பைக்கில் அதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அது வந்து தரத்தட்ட வாய்ப்பு இல்லை. அண்ட் 174 kg கர்ப் வெயிட், அந்த ஸ்பிளிட் ரிலீஸ் ஃப்ரேமோட மாயாஜாலம் இதுதான். இந்த வெயிட்டை கம்மியாக வச்சுருக்கிறதுனால பைக்கோட ட்ராக் மேனிவரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், த நியூ அப்டேட், the winglets in aerodynamics. Aerodynamicsல இந்த பைக்கில் ஃப்ரண்ட்டில் 2 kg ரியல் ஒர்க்கிங் டவுன்ஃபோர்ஸ் விங்லெட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம R15, Gixxer 250s அண்ட் RC 200ல நம்ம எக்ஸ்ட்ரா விங்லெட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி டவுன்ஃபோர்ஸே கிரியேட் பண்ணாத அந்த விங்லெட் கிடையாது நண்பா. இந்த விங்லெட் டவுன்ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் இதனால் பூஸ்டப் ஆகுதா இல்லை ஆகலையா அப்படிங்கிறது நம்ம ட்ராக்கில் ஓட்டினா ரொம்ப நல்லாவே அதை ஃபீல் பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா மெனியூரபிலிட்டி, கார்னரிங் ஸ்டெபிலிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த ரியர் விங்லெட் அப்கிரேட் பண்ணுறதா டிவிஎஸ் அவங்களோட லான்ச் வீடியோவில் சொல்லியிருக்காங்க. பட் 2 kg ஆஃப் டவுன் ஃபோர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ரோட்ஸ் அ டவுன் ஃபோர்ஸ் விங்லெட், அதுவும் 300 to 400 cc பைக்கில் இது தேவையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும் போது எஸ் இட் கேன் பி கிவன் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ். ஏரோடைனமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களோட ஓன் ஒப்பீனியன். பட் ஏரோடைனமிக்ஸ் ஹாஸ் ப்ரூவ்ட் இட்ஸ் ஓன் பெஸ்ட். இன்னைக்கு ஏரோடைனமிக்ஸ் ஃப்ளாடாக இருக்கிறதுனால தான் Yamahas அண்ட் Hondas ஆர் ஸ்ட்ரகிளிங் அட் MotoGP. Yamahas அண்ட் Hondas டேபிளோட பாட்டமில் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேரஸ் தி இட்டாலியன்ஸ், த டுகாட்டிஸ், அப்ரிலியஸ் அண்ட் தி ஆஸ்ட்ரியன்ஸ், KTMs அவங்க விளையாடுற இந்த ஏரோடைனமிக்ஸ் ரேஞ்சில் இவங்களால விளையாட முடியல. ஏரோடைனமிக்ஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஷுர். இந்த ஏரோடைனமிக் வாரில் இப்போ ரோட் பைக்ஸும் இணைஞ்சிருக்கு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு போக போக தான் நமக்கு தெரியும். அடுத்ததாக வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த ஃபியூவல் டேங்க். ஃபியூவல் டேங்க் 11 liters. இந்த பைக்கோட ரைடிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 340 kilometers வரும் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க. ஸோ 34.7 kmpl ஆஃப் மைலேஜ் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ 340 ± 20 நம்ம வச்சுப்போமே. ஸோ டீசென்ட் இனஃப் ஆஃப் மைலேஜ் தான். இந்த பைக் எடுத்துகிற லாங் டூரிங் பண்ணுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன், இந்த பைக் எடுத்து ட்ராக்கு போகிறவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ இந்த பைக்கோட ஆல் பர்பஸ் பைக்ஸாக மக்கள் மத்தியில் இப்போ பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த பைக்கோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எஸ் ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின், கூலிங்க்கு லேட் ஆகிறதும் அண்ட் ஆல்சோ அதிக வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதும், இந்த பைக்கோட ஹீட்டை நம்ம காலுக்கு டெசிபேட் பண்ணுறதும், இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறது இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் யூனிட் தான். ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் யூனிட் இந்தியாவுக்குள்ள BMW மூலமாக டிவிஎஸோட டைப்பில் முதல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் யூனிட்டோட மிகப்பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னா அதோட டார்க் ட்ரெயினும் அதோட பவர் ட்ரெயினும் தான். இன்ஜின் ரிவர்ஸ் இன்க்ளைண்டாக இருக்கிறதுனால செயினுக்கு வேலை கம்மி. ஸோ ரொம்ப ஈஸியாக ரியர் வீல் கூட அட்டாச் ஆகி கனெக்ட் ஆகி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். ஸோ இது இந்த பைக்கோட பெரிய அட்வான்டேஜாக ஒரு காலத்தில் இருந்துகிட்டு இருந்தது. பட் டுடே இட்ஸ் நோன் ஃபார் இட்ஸ் வைப்ரேஷன், இட்ஸ் நோன் ஃபார் டிராஸ்டிக் வைப்ரேஷன்ஸ் ஃபார் ஷியர். அந்த டிராஸ்டிக் வைப்ரேஷன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக இந்த தடவை டிவிஎஸ் எடுத்துருக்கிற எஸ் எக்ஸ்ட்ரா ஹார்சஸ். இந்த பைக்லேருந்து எக்ஸ்ட்ரா ஹார்சஸாக அவங்க எக்ஸெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் டார்க் has been detuned. ஒரு 0.2 Nm அளவுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்யூன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட வைப்ரேஷன் இது மூலமாக கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி இது ரோட்டில் ஓடும் போது தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் அபவுட் தி பிரேக்ஸ் அண்ட் சஸ்பென்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ, பைக் இஸ் நாட் ஸோ கம்ஃபர்டபுள் அட் ஆல். இந்த பைக் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஏன்னா இது ஒரு ட்ராக் டூல். ஒரு ட்ராக் டூல் எப்படி இருக்கணுமோ அதுக்கு இந்த பைக்கு தேவையான எல்லா விஷயமே இதில் இருக்குது. இந்த பைக் 3 color ஆப்ஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. பேசிக் ரெட் வேரியண்ட், இந்த பேசிக் ரேசிங் ரெட் வேரியண்ட்டில் உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர் எனேபிள் ஆகாது. அண்ட் பாமர் கிரே அண்ட் தேர் ஓன் ரேசிங் கலர்ஸ். பாமர் கிரே வேரியண்ட்டில் குவிக் ஷிஃப்டரோட அவைலபிளாக இருக்குது. ஸோ த டீல் பிரேக்கர், த ஃபைனல் பார்ட் ஆஃப் தி வீடியோ, த மெயின் பார்ட் ஆஃப் தி வீடியோ, ப்ரைஸ். அங்கே தான் மேட்ரே இருக்குது. 3,23,041 rupees ஆன் ரோட் ஆன்வர்ட்ஸ் இந்த பைக் ஸ்டார்ட் ஆகுது. திருப்பூரில் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 3,23,041 rupees ஆன் ரோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது இந்த பைக்கோட ரேசிங் ரெட் வெர்ஷன் வித்தவுட் குவிக் ஷிஃப்டர். அந்த பாமர் கிரே வெர்ஷன் இட்ஸ் ப்ரைஸ் தட் பாமிங் ப்ரைஸ் 3,48,115 rupees ஆன் ரோட் அலாங் வித் அ குவிக் ஷிஃப்டர் வித் ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பாமர் கிரே பைக்குக்கு பார்க்க ஒரு சூப்பர் லுக்கிங்காகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ நாட் டு மென்ஷன் தேர் ஓன் ரேசிங் கலர்ஸ். ரேசிங் கலர்ஸில் இந்த பைக்கோட லுக் ராவஷிங்காக இருக்குது. ஸோ ட்ராக்கில் இந்த பைக் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் இந்த சால். இது கம்பேரிசன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதை விட பெட்டர் பர்ஃபார்மிங் பைக்ஸ் நம்மளோட ரோட்ஸில் இருக்க தான் செய்யுது. பட் இந்த வீடியோ அதை பற்றினது இல்லை. இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது இந்த பைக்கில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் தான். இந்த பைக்கை உண்மையிலே 2024க்கு அப்டேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனாக கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் ஐ மீட் யூ அகெயின், தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் Maxi Sport. பை பாய். ஓ வெயிட் ஐம் சாரி, நான் ஒரு விஷயத்தை மறந்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கிளாசிக் லுக்கிங், நியூலி ரெட்ரோ, அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அட் அ லோவர் ப்ரைஸ், ஒரு வேறு லெவல் லுக்கிங், வேறு லெவல் பைக். என்ன பைக்குன்னு கேட்குறீங்களா? 398 cc, 31 PS and 36 Nm of peak torque, 3 color options, metallic white, phantom black and cocktail red wine. சரி, அந்த பைக்கை சொல்லுப்பா அப்படிங்களா? எஸ்,
இட் இஸ் த ஸ்பீட் டிஎஸ். ஓகே, லெட்ஸ் wrap it up for the next video. அடுத்த வீடியோவில் நம்ம ஸ்பீடை பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம். அதுதான் தட் ஆல். அண்ட் லைக், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பிடிச்சிருந்தா பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். அன்டில் நெக்ஸ்ட் டைம். தேங்க்யூ ஃப்ரம் மேக்ஸி ஸ்போர்ட்.